விதவை பெண்ணின் காதல் வாழ்க்கை. முதலிரவு அன்றே இப்படி நடக்கிறதே, இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்ற பயத்தில் ஆரம்பித்த என் வாழ்க்கையை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். என் பெயர் காயத்ரி. 21 வயதில் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். என் கணவர் அதிகமாக குடிப்பார். திருமணம் நடந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று எங்கள் இரு வீட்டிலும் பேசி முடிவெடுத்துதான் திருமணம் செய்து வைத்தார்கள். என் கணவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். எங்களுக்கு தூரத்து சொந்தம் விட்டுவிடக்கூடாது என்று எங்களுக்கு திருமணம் நடந்தது. பெற்றோர்கள் ஏற்பாடு செய்தார்கள் என்றால் சரியாக தான் இருக்கும் என்று எந்த மறுப்பும் சொல்லாமல் பல ஆசைகளுடன் இந்த திருமணத்தை நான் செய்து கொண்டேன். மகிழ்ச்சியாக ஆரம்பித்த எங்கள் வாழ்க்கை திருமணத்தன்று இரவு எங்களுக்கு முதலிரவு ஏற்பாடு செய்தார்கள். ஒரு விதமான பதட்டம் இருந்தாலும் எனது முதலிரவு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஆசைகள் என் மனதில் இருந்தது. ஆனால் நான் எதிர்பார்த்தது போல் என் முதலிரவு அமையவில்லை. முதலிரவு அன்று யாராவது அதிக போதையில் வருவார்களா? ஆனால் என் கணவர் குடிபோதையில் வந்தார். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நிதானத்தில் இல்லாத அவர் வந்ததும் கட்டிலில் படுத்து உறங்கிவிட்டார். சரி, எல்லாம் மாறிவிடும் என்று நினைத்து நானும் தூங்கிவிட்டேன். ஆனால் அப்பொழுதுதான் திருப்பம் ஏற்பட்டது. நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது என் கணவர் என்னை எழுப்பினார். காயத்ரி, எழுந்திருவா, நமக்கு முதலிரவு என்றார். பதட்டத்தில் கண் விழித்து பார்த்தால் 3 மணி இருந்தது. ரொம்ப அசதியாக இருக்குதுங்க, நான் தூங்க போகிறேன், நீங்களும் தூங்குங்க என்றேன். அவ்வளவுதான். பலார் என்று என் கன்னத்தில் ஒரு அறை விழுந்தது. என் தூக்கமெல்லாம் போய்விட்டது. பயத்தில் எழுந்திருந்தேன். புருஷன் கூப்பிட்டா மறுப்பு சொல்லாமல் வரணும். இன்னைக்கு நமக்கு முதலிரவு என்று கோபத்துடன் கூப்பிட்டார். நீங்கள் ரொம்ப குடிச்சிருக்கீங்க, நிதானத்தில் இல்லை, இப்பொழுது வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாமல் தூங்குங்க, எனக்கு டயர்டாக இருக்குது என்று அழுது கொண்டே கூறினேன். உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கல, இன்னைக்கு நமக்கு முதலிரவு நடந்தே ஆகணும், வா என்று குடிபோதைகள் என்னிடம் எல்லை மீற ஆரம்பித்தார். நான் கட்டியிருந்த சேலையை உருவ ஆரம்பித்தார். விடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று நான் கோபமாக சொல்ல, அதிகமாக பேசுகிற இந்த வாயை நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு என் கீழ் உதட்ட அவர் மேல் உதட்டால் கடிக்க ஆரம்பித்தார். அதில் அன்பும் பாசமும் தெரியலை, அவரோட காமவெறி மட்டும்தான் தெரிஞ்சுது. அவர் மேலே எனக்கு இருந்த நல்ல அபிப்பிராயமும் குறைய ஆரம்பிச்சது. என் உதட்டை கடிச்சதில் எனக்கு லேசாக வீங்க ஆரம்பிச்சது. என் சம்மதம் இல்லாமலே அவர் என்னிடம் அவர் ஆசைகளை கொட்டி தீர்க்க ஆரம்பித்தார். பல ஆசைகள் கனவுகளுடன் வாழ்க்கை ஆரம்பித்த எனக்கு வலியும் வேதனையும் தான் மிஞ்சியது. அவர் 5 நிமிடத்தில் அவர் வேலையை முடித்துவிட்டு உறங்க ஆரம்பித்தார். ஆனால் எனக்கு அதன் பிறகு உறக்கமே வரவில்லை. ஒவ்வொரு நாள் இரவும் இப்படித்தான் மோசமாக இருக்குமா என்ற பயம் எனக்கு வந்தது. என்னால் எழுந்து கூட நடக்க முடியவில்லை. இதை பற்றி என் அம்மாவிடம் கூறலாமா என்று நினைத்தால் எனக்கு தயக்கமாக இருந்தது. இதை பற்றி எப்படி பேச முடியும் என்று நான் யாரிடமும் கூறவில்லை. காலையில் நடப்பதற்கு கூட கஷ்டமாக தான் இருந்தது. என் கணவர் எழுந்தவுடன், காயத்ரி, என்னை மன்னித்துவிடு, நேற்று கொஞ்சம் கோபமாக நடந்துக்கிட்டேன், நிச்சயம் இனிமேல் நான் இதை மாதிரி நடந்துக்கிட மாட்டேன், முதலிரவு அன்றே நான் தவறாக நடந்துவிட்டேன், முதலிரவு பற்றி உனக்கு பல ஆசைகள் இருந்தது, அது எதுவும் நைட்டு நடக்கவில்லை என்கிற ஆதங்கம், அதனால் தான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சுக்கு காயத்ரி என்று தன்மையாக கேட்டார். அவரிடமும் சில நல்ல குணங்கள் இருக்கிறதை நான் புரிஞ்சிட்டேன். சரி, முதல் நாள் தானே, சரி விடுங்கள் என்று நான் கூறினேன். ஆனால் இனி தினமும் இரவு வரும்பொழுது நீங்கள் குடிச்சிட்டு கூடாது என்றேன். மொத்தமாக என்னால் விட முடியாது காயத்ரி, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் குடி பழக்கத்தை விடுகிறேன் என்று என் கணவர் கூறினார். அவர் கூறிய அந்த வார்த்தைகளால் எனக்கு இருந்த வழிகள் அத்தனையும் காணாமல் போனது. மதியம் விருந்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்களும் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு ரூமுக்கு வந்தேன். அங்கே என் கணவர் எனக்காக காத்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் எனக்கு சற்று பயமாக தான் இருந்தது. ஆனால் என் பயத்தை போக்கும் விதத்தில் அவர் அப்பொழுது குடிக்கவில்லை. அதற்கு பதிலாக என்னை கொஞ்சம் ஆரம்பித்தார். காயத்ரி, நீ பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறாய், பொறுமையான பொண்ணாகவும் இருக்கிறாய், நிச்சயம் நான் உன்னை நன்றாக பார்த்து கொள்வேன், நீ என்னை முழுவதுமாக நம்பலாம் என்றார். அவரின் அந்த வார்த்தைகளை நான் முழுவதுமாக நம்பினேன். அப்படி என்றால் இன்றிலிருந்து குடிப்பதை குறைத்து கொள்வீர்களா? நிச்சயமாக குறைத்து கொள்கிறேன். இப்பொழுது கூட நான் குடிக்கவில்லை தெரியுமா காயத்ரி என்றார். என் அழகு மனைவியை நேற்று தான் கொஞ்சம் முடியவில்லை. இன்று அவளின் ஆசையை நான் நிறைவேற்றலாம் என்று நினைக்கிறேன். உனக்கு சம்மதமா என்று கேட்டார். சி போங்க, பகலேவா என்று நான் வெட்கத்துடன் கேட்டேன். என் மனைவி வெட்கத்திறன் பேரழகாய் இருக்கிறாள் என்றார்.
நம் முதலிரவை பற்றி உனக்கு என்ன ஆசையெல்லாம் இருக்கிறது என்று கூறு என்றார். நான் எப்படி கூறுவேன், எனக்கு கூச்சமாக இருக்கிறது என்றேன். அடியே, நான் உன் கணவர், என்னிடம் உனக்கு எதுக்கு கூச்சம்? உன் ஆசைகளை சொன்னால் தானே நான் என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரியும். சொல் காயத்ரி என்றார் என் கணவர். எனது சின்ன சின்ன ஆசைகளை நான் அவரிடம் கூறினேன். அவர் கேட்டுவிட்டு சிரிக்க ஆரம்பித்தார். நீ கூறுவதெல்லாம் நமக்குள் இருக்கும் தாம்பத்தியத்தில் 1% தான். ஆனால் அதை தாண்டி எவ்வளவு விஷயம் இருக்கிறது தெரியுமா? அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று அவரின் லீலைகளை செய்ய ஆரம்பித்தார். லேசாக வலி இருக்கத்தான் செய்தது. ஆனால் அதையும் தாண்டி அவர் நிதானமாக நடந்து கொண்டார். தாம்பத்தியத்தில் இவ்வளவு சுகங்கள் இருக்குமா என்பதையும் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படியே சில நாட்கள் நன்றாக தான் போய் கொண்டிருந்தது. முற்றிலுமாக குடிப்பதை என்னால் நிறுத்த முடியாது காயத்ரி, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிறுத்தி விடுகிறேன் என்றார். அவர் மாறிவிடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் இந்த மாற்றம் 2 வாரங்கள் கூட இல்லை. அவரின் பழைய நண்பருடன் வேலைக்கு செல்வார். ஆனால் திரும்பி வரும்பொழுது அதிகமாக குடித்துவிட்டு தான் வருவார். அப்பொழுதும் எதுவும் பேசிவிடாமல் மறுநாள் காலையில் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டால் அவன் வாங்கி கொடுக்கும்போது என்னால் மறுப்பு சொல்ல முடியவில்லை என்றார். முதலில் அவரின் சகவாசத்தை நிறுத்துங்கள். நல்ல நண்பரின் சகவாசம் வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். ஆனால் இதுபோன்ற நண்பர்களின் சகவாசம் நம் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். அவருடன் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று எவ்வளவோ கூறினேன். என் கணவருக்கு நான் கூறுவதெல்லாம் காதில் விழவில்லை. இதனாலேயே எங்களுக்குள் அடிக்கடி சண்டைகள் வர ஆரம்பித்தது. காலங்கள் செல்ல நானும் 2 மாதம் கர்ப்பமானேன். மகிழ்ச்சியாக என் கணவரிடம் கூறினேன். நமக்கென்று ஒரு குழந்தை வரப்போவதை நினைத்து சந்தோஷப்படுவார் என்று நினைத்தேன். ஆனால் அங்குதான் எல்லாமே தலைகளாக நடந்தது. ஒரு நாள் குடிபோதையில் வந்த என் கணவர் அவர் ஆசைக்கு இறங்க சொன்னார். நான் மறுப்பு தெரிவித்தேன். கோபமடைந்த அவர் வயிற்றில் ஓங்கி உதைத்தார். வலியில் துடிக்க ஆரம்பித்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு என்னை அழைத்து சென்றார்கள். என் கர்ப்பம் கலைந்தது என்றார்கள். கோபத்தின் உச்சத்திற்கே சென்றேன். என்னை காயப்படுத்தி இருந்திருந்தால் கூட நான் மன்னித்திருப்பேன். அவரின் இந்த கீழ்த்தனமான நடத்தையை ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு என் அம்மா வீட்டுக்கு சென்று விட்டேன். நான் இல்லாதது அவருக்கு இன்னும் வசதியாகிவிட்டது. அதிகமாக குடிக்க ஆரம்பித்தார். என் அத்தை, அவன் உடல்நிலை மேலும் மோசமாய் கொண்டு இருக்கிறது, நீ வா என்று என்னை அழைத்தார். என்னதான் இருந்தாலும் அவர் நம் கணவர் அல்லவா? வேறு வழியின்றி நான் அங்கு சென்றேன். ஆனால் அவரிடம் நான் எதுவும் பேசவில்லை. என் அனுமதியின்றி நீங்கள் என்னை தொட்டீர்கள் என்றால் நிச்சயம் இந்த வீட்டை விட்டு உடனே சென்று விடுவேன் என்று அவரிடம் கட்டாயமாக கூறினேன். தாம்பத்தியம் என்பது இருவரின் அன்பின் வெளிப்பாட்டாக தான் இருக்க வேண்டுமே தவிர உங்களின் கட்டாயத்தால் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று ஆணித்தனமாக நான் கூறினேன். ஆனால் அன்று இரவே குடித்துவிட்டு வந்து என் அனுமதியின்றி அவரின் ஆசையை தீர்த்து கொண்டார். என்ன செய்வதென்று ஒன்றும் புரியாமல் இருந்தேன். எல்லாம் மாறிவிடும் என்ற நம்பிக்கையில் என் மனதை நான் வளர்த்து கொண்டேன். ஒரு நாள் ஃபோன் கால் வந்தது. வேலைக்கு வந்த உங்கள் கணவர் திடீரென மாரடைப்பால் இறந்துவிட்டார். என் இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்றது. திருமணமாகிய இந்த 1 வருடத்தில் நான் நினைத்தது போல் ஒரு நாள் கூட சந்தோஷமாக வாழ்ந்ததில்லை. திருமணத்திற்கு முன்பு நான் யாரையும் காதலித்ததில்லை. திருமணமாகி தன் கணவரை அதிகமாக காதலிக்க வேண்டும், நானும் அவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், எங்களுக்கு என்று குழந்தை, எங்கள் குடும்பம் என்று பல கனவு ஆசைகள் எனக்கு இருந்தது. ஆனால் எல்லாமே சுக்குநூறாக உடைந்து விட்டது. இனி அவ்வளவுதானா? இதன் பிறகு என் வாழ்க்கை என்னவாகும் என்ற பயம் இருந்தது. வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்த இடத்தில்தான் என் வாழ்க்கை தொடங்க ஆரம்பித்தது. என் பிறந்த வீட்டில் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. உனக்கு திருமணமாகிவிட்டது, நீ உன் கணவர் வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்று என்னை இங்கே விட்டுவிட்டார்கள். என் மாமியார், நீ அவனை திருத்துவாய் என்று நினைத்தேன். நீ வந்த நேரம் அவன் உயிரை பறிபோய்விட்டது என்றார். தன் மகனை சரியாக வளர்க்க தெரியாத என் மாமியார் நடந்த அனைத்திற்கும் நானே காரணம் என்று கோபத்தை கொட்டி தீர்த்தார். ஒரு குழந்தை இருந்தால் குழந்தைக்காக வாழலாம். ஆனால் இப்பொழுது எனக்கு என்று யாரும் இல்லையே. இந்த வாழ்க்கை நமக்கு எதுக்கு என்று நான் முடிவெடுத்தேன். என் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று எங்கள் கிணற்றிற்கு சென்றேன். ஆனால் அங்கேதான் என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தது. எங்கள் ஊரைச் சேர்ந்த 2 கால்களும் இல்லாத அர்ஜுனை பார்த்தேன். என்னுடன் படித்தவன். எங்கள் வகுப்பிலே அவன் நன்றாக படிப்பான். பார்ப்பதற்கும் அழகாகவும் இருப்பான். ஒரு விபத்தில் தன்னுடைய 2 கால்களையும் இழந்து விட்டான். அவன் ஆர்மி எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தான். ஆர்மிக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவன் சிறுவயதில் இருந்து லட்சியமாக இருந்தது. எல்லாம் கைகூடி வரும் நிலைமையில்தான்
தன் கால்களை இழந்த அர்ஜுன் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. வீல்சேரில் இருந்தாலும் அவன் சொந்தமாக உழைக்கிறான். அவன் எவ்வளவு தைரியமானவன்! ஒரே நேரத்தில் அவன் லட்சியமும் பாழாகிவிட்டது, அவன் 2 கால்களையும் இழந்து விட்டான். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவனை ஒப்பிட்டு பார்க்கையில் நம் வாழ்க்கை அவ்வளவு கொடூரமானதா என்ன? அர்ஜுனன் தைரியமாக வாழும் பொழுது நம்மால் வாழ முடியாதா என்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. அர்ஜுன் ஒரு சோசியல் கண்டென்ட் கிரியேட்டர். அவனால் தனியாக நடந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. யார் உதவியும் இன்றி தன் சொந்த உழைப்பால் வாழ வேண்டும் என்பதே அவனின் அறியப்பட்ட ஆசையாக இருந்தது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை போலதான் தன் கால்களை இழந்தாலும் தன் லட்சியங்களை இழந்தாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே என் நிலையை உயர்த்த முடியும் என்று அவன் நிரூபித்திருக்கிறான். மாதம் 60,000 சம்பளம் வாங்கும் அளவிற்கு சோசியல் மீடியாவில் நல்ல ஆக்டிவாக இருந்து வந்தான். ஆனால் எந்த இடத்திலும் தனக்கு கால் இழந்ததையோ அவன் வாழ்க்கை சூழ்நிலையை குறிப்பிடவில்லை. அர்ஜுன், இங்கே என்ன பண்ணுகிறாய் என்று அவனிடம் நான் கேட்டேன். நானும் என் அம்மாவும் உங்கள் தோட்டத்திற்கு வந்தோம். நானும் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், வேறு எங்கே செல்வது? அதனால் கொஞ்ச நேரம் பக்கத்து தோட்டம் வரை என்னை அழைத்து செல்கிறீர்களாமா என்று கேட்டேன். என் அம்மாவும் என்னுடன் வந்தார்கள். என்னை இங்கே நிறுத்திவிட்டு பக்கத்து வயலுக்கு அம்மா சென்று இருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடுவார்கள். நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறாய் காயத்ரி என்று அக்கறையுடன் கேட்டான் அர்ஜுன். இல்லை, சும்மாதான் வந்தேன் என்று பதட்டமாக கூறினேன். அவனுக்கு என் சூழ்நிலைகள் நன்றாகவே தெரியும். அர்ஜுன் சற்று எளிமையான வீட்டு பையன்தான், ஆனால் ரொம்ப நல்ல பையன். நானும் கேள்விப்பட்டேன் காயத்ரி, உன் கணவர் இறந்து விட்டார் என்று. கவலைப்படாதே, நம் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதுதான் நடக்கும். நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. நிச்சயம் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்தபடி ஒரு நாள் மாறும் என்று ஆறுதலாக கூறினான். தவறான முடிவை எடுத்த நான் அவனின் வார்த்தையை கேட்ட பிறகு மனதிற்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செய்துவிட்டோம்! நாம் வாழும் இந்த வாழ்க்கை ஒரு முறைதான், அதை வீணாக்கிவிடக்கூடாது என்று முடிவெடுத்தேன். என்னை விட பல மடங்கு கஷ்டத்தில் இருக்கும் அர்ஜுன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பிறருக்கு உதாரணமாகவும் வாழ்கிறான் என்றால் நம்மால் ஏன் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது என்று எனக்குள் ஒரு நம்பிக்கை பிறந்தது. என் மாமியார் வீட்டில் பெரிய ஆதரவு என்று எனக்கு எதுவும் இல்லை. ஆரம்பத்திலாவது என் மாமியார் என்னை நன்றாக பார்த்து கொண்டார். என் கணவர் இறந்த பிறகு என்னை கடிந்து கொட்டுவதிலேயே அவர் நேரம் ஓடிவிடுகிறது. அப்படி இருக்கையில் யாருடைய உதவியும் இப்பொழுது எனக்கு இல்லை. என்ன செய்வது? நம் வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டு சின்ன வயசில் முறைப்படி பரதநாட்டியம் கற்று கொண்டிருக்கிறேன். நாம் ஏன் பரதநாட்டியம் கிளாஸ் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு ஐடியா தோணுச்சு. இன்னொருத்தரிடம் வேலைக்கு போகிறத விட நம்மளாக சொந்தமாக இதை முயற்சி பண்ணி பார்க்கலாமே என்ற முடிவுக்கு வந்தேன். எப்படியும் என்னுடைய இந்த முடிவை வீட்டில் இருக்கும் அனைவரும் எதிர்ப்பார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். முதலில் எங்கள் ஊரில் இருக்கும் தனியார் பள்ளிகளுக்கு பரதநாட்டியம் ஆசிரியராக சென்றேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் என்பதால் என்னால் 5 ஸ்கூலுக்கு பரதநாட்டிய ஆசிரியராக செல்ல முடிந்தது. இந்த 5 மாதங்கள் ஆசிரியராக பணியாற்றினேன். அதில் வரும் பணத்தை வைத்து எங்கள் இடத்தில் ஒரு கூடாரம் அமைத்து பரதநாட்டியம் கிளாஸ் ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் அதிக குழந்தைகள் வரவில்லை. வாரத்தில் 5 நாட்கள் 1 மணி நேரம் என்று வகுப்புகள் ஆரம்பித்தேன். நாட்கள் செல்ல செல்ல நான் எதிர்பார்த்ததை விட நிறைய மாணவர்கள் என்னிடம் கற்றுக்கொள்ள வந்தார்கள். என் மாணவர்களை நிறைய போட்டிகளில் கலந்து கொள்ள நான் அழைத்து சென்று இருக்கிறேன். எங்கள் சுற்று வட்டாரத்தில் பரதநாட்டியம் கிளாஸ் இதுவரை யாரும் ஆரம்பிக்கவில்லை. எங்கள் ஊர் மட்டுமல்லாமல் பக்கத்து ஊரிலிருந்தும் எனக்கான மாணவர்கள் வர ஆரம்பித்தார்கள். இப்பொழுது என்னுடைய சொந்த உழைப்பில் ஒரு பெரிய வீடு, காரு இவற்றை மட்டுமல்ல, என் பரதநாட்டிய பள்ளியையும் பெரிய அளவில் ஆரம்பித்தேன். என் வளர்ச்சியை பார்த்த பல பேர் மறுமணம் செய்து கொள்ள தயாரானார்கள். ஆனால் திருமணம் என்ற வார்த்தையை கேட்டாலே எனக்குள் ஒரு பயம் ஏற்பட்டது. நாட்கள் கடந்தன. எனது திறமையை பாராட்டி எனக்கு பல அவார்டுகளும் வந்தது. ஒரு நாள் எங்கள் வீட்டில் மாடியில் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன்.
மெல்லிய பூங்காற்று, பறவைகளின் கீச் கீச் என்ற சத்தம், சூரிய நிலா இரண்டும் வானத்தில் மங்கலாக இருந்தது. அந்த அழகிய தருணத்தில் என் வாழ்க்கையில் அனைத்தையும் நான் நினைத்து கொண்டிருந்தேன். என் வளர்ச்சி அத்தனைக்கும் காரணம் அர்ஜுன் தான். அன்று அவனை நான் பார்க்காவிட்டால் தவறான முடிவை எடுத்து என் வாழ்க்கையை நான் இழந்திருப்பேன். ஆனால் இன்று பல பெண்களுக்கு முன் உதாரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை நினைத்து நானே பெருமைப்படும் அளவிற்கு எனது வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்திருக்கிறேன். இது அனைத்திற்கும் அர்ஜுன் தான் காரணம். என்னை போலவே அவனும் அவன் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்திருக்கிறான். அவனுக்கு கால் இல்லை என்ற குறைபாட்டால் திருமணம் நடக்கவில்லை. அவனும் திருமணத்திற்கு ஆசைப்படவில்லை. என்னை போன்ற ஒருவரை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? இப்படியே என் குறைகாலத்தையும் ஓட்டிவிட வேண்டும் என்று ஒரு நாள் ஆதங்கத்தோடு அவன் கூறியது எனக்கு நினைவுக்கு வந்தது. பல தவறுகளை செய்து கொண்டு திருமணத்துக்கு பிறகும் தன் மனைவிக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கும் ஆண்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் பொழுது அர்ஜுனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்படி இருக்க அவனுக்கு ஏன் திருமணம் நடக்கக்கூடாது என்று நான் யோசித்தேன். அவன் மனதை நேசித்து அவனை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பெண் கிடைத்து விடாதா என்று யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு ஒன்று தோன்றியது. யாரோ ஒரு பெண் திருமணம் செய்து கொள்வதை விட அவனை நன்றாக புரிந்து கொண்ட அவன் மீது சிறு வயதில் இருந்து ஒரு நல்ல நட்புடன் இருக்கும் நாம் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று யோசித்தேன். அர்ஜுனுடன் இதை பற்றி பேசலாம் என்று நான் அவனை கோயிலுக்கு வர சொல்லியிருந்தேன். என்ன காயத்ரி, என்னை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கிறாய், என்ன விஷயம் என்று அவன் கேட்டான். தயக்கமாக தான் இருந்தது. ஆனாலும் என் மனதில் இருப்பதை நான் அவனிடம் கூறினேன். அர்ஜுன், நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாமா? உனக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இருப்பேன் என்றேன். நான் சொல்லிய வார்த்தைகள் அவனை அதிர்ச்சி அடைய வைத்தது. நீ நிதானமாக தான் பேசுகிறாயா காயத்ரி? என் நிலை என்னவென்று உனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கையில் நீ எப்படி என்னை திருமணம் செய்து கொள்வாய்? அது மட்டுமில்லை, நீ இப்போ சொசைட்டியில் ஒரு பெரிய மதிக்கும் இடத்தில் இருக்கிறாய். என்னை போன்ற ஒரு ஊனமுற்ற ஆணை திருமணம் செய்தால் எல்லோரும் உன்னை கிண்டல் செய்ய மாட்டார்களா என்று வருத்தத்துடன் கூறினான். நீ பேசுவது தவறு அர்ஜுன். உன் உடல் வேண்டுமானால் ஊனமாக இருக்கலாம். ஆனால் உன் மனது இந்த ஆகாயத்தை போன்று புனிதமானது. உன் மனதை பார்த்து உன்னை நான் காதலிக்கிறேன். நம் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் இருவரும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நான் நம்புகிறேன். நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்க அர்ஜுனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவனும் சம்மதம் சொன்னான். இப்பொழுது திருமணமாகி 2 குழந்தைகள் எங்களுக்கு இருக்கிறது. 2 அழகான பெண் குழந்தைகள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழும் வாழ்க்கை சொர்க்கத்தையும் தாண்டியது என்பதை அர்ஜுனுடன் ஏற்பட்ட இந்த வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்டேன். திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு குழந்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையாக விட்டு கொடுத்து வாழ்வதும் தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதிகமாக படித்து பெரிய வேலைக்காக சென்றால் மட்டும்தான் நாம் பெரிய ஆளாக முடியும் என்ற அர்த்தம் கிடையாது. உனக்குள் இருக்கும் திறமையை நீ வளர்த்து கொண்டாலும் இந்த சமுதாயம் உன்னை போற்றும் அளவிற்கு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமையும். நம்பிக்கையுடன் இருங்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் நீங்களும் வெற்றி பெறலாம். நன்றி.